ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா வடக்கூர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வடக்கூர்னு ஒரு கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி இங்கே என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய மாடுகள் இப்போ வரப்போகுது, அதை பார்க்க போகிறோம். மாட்டுக்கு பொங்கலும் ஊட்டி விட போகிறாங்க, அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். கிராமத்தில் எடுக்கக்கூடிய விஷயம் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே நான் நிற்கிறேன் பாருங்கள், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பின்னாடி தான் நிற்கிறேன். கிராமத்தில் இப்படி தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, சரிங்களா? அதையும் பாருங்கள். இந்த கிராமத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ரெண்டாவது இந்த மாட்டுக்கு பொங்கல் ஊட்டுறது, அதுக்கப்புறம் இங்கே சின்ன சின்ன திருவிழாக்கள், அந்த குழந்தைங்க வளர்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஓகேங்களா? நான் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு. ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். வாங்க. என்ன வேணும் சொல்லுங்க. மாட்டுப் பொங்கல் சாமி முடுங்க.
அவர் நல்லா வைங்க. அவரை போத்துறதை எடுங்க. தமிழினி பாரதி ராஜா, டியா ஸ்ரீ தர்மராஜ் இருவருக்கும் நடைபெற இருக்கின்றது. இது ஃபைனல் தான். இது ஃபைனல். ரெண்டு ஃபைனல். நின்றான். ஒவ்வொரு வயசுக்கு வச்சிருக்காங்க. அந்த ஃபைனல் விவேகனா அட்ரா அந்த ஃபைனல் செட்டிங் வந்து 7 முதல் 13 வயது வரை சிறுமிகள் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்கள். முதல் பரிசு தனஸ்ரீ மகேந்திரன். மக்களே, நீங்கள் வந்து தஞ்சாவூரில் வடுக்கூர் தானே இது? வடுகூர் ஓகேங்களா? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வடுகூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து வடக்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து நம்ம வந்து
பொங்கல் விஷயத்தை பார்த்தோம், மாட்டு பொங்கலான விஷயத்தையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி விட்ருங்க, கமெண்ட் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ கிராமத்து ஒரு விஷயம் சொல்லவே இல்லையே, அந்த மாட்டு பொங்கல் எதனால கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாதுப்பா சத்தியமா. மாட்டுங்கிறதுக்கு மீனிங் வந்து காளைம்பாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டுக்கு மரியாதை செலுத்துங்கிற விதத்துல அவங்க மாட்டு தொழுவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழுவத்தில் அவங்களோட மாடை குளிப்பாட்டி அந்த தொழுவத்தை சுத்தம் பண்ணி அந்த மாட்டுக்கு வந்து கொம்புக்கு நல்லா பெயிண்ட் அடித்து, அப்புறம் அந்த குஞ்சன்னு சொல்லுவாங்க, குஞ்சம் அதெல்லாம் கட்டிட்டு, மூக்குனாங்கயிறு சொல்லுவாங்க, அந்த மூக்கு கட்டிப்பாங்களா, அதை வந்து புதுசாக கட்டி காலில் சலங்கை கட்டி அந்த மாடை வந்து நல்லா அலங்கரிச்சிட்டு அந்த மாட்டு தொழுவத்திலே பொங்கல் கொண்டாடுவாங்க. அந்த பொங்கல் கொண்டாடி அந்த கடைசியாக என்ன பண்ணுவாங்க, அந்த மாட்டுக்கே ஊட்டி விடுவாங்க. இது எதுக்குன்னா, விவசாயிங்க எல்லாமே வயலில் உளுந்து வேலை பார்க்குறாங்க பார்த்தியா, அந்த வந்து அதுக்கு வந்து முதல்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அந்த மாடுங்க தான். அதனால அந்த மாட்டுகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலுக்கு ஒரு விஷயம் கொண்டாடுறாங்க. தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது, இப்போதான் தெரியும். மக்களே, நம்ம நண்பர் சிவா வந்து சொன்ன மாதிரி தான், சரிங்களா? அப்போ நானும் வந்து சிவாக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பா. ஏன்னா ஆமால, இந்த விஷயத்த நான் எதுக்கு உன்கிட்ட சொல்ல வரேன், எப்படி எனக்கு தெரியும் தானே கேட்குறேன். அது வந்து எனக்கு போன ஜென்மத்துல நான் பிறந்து எனக்கு இந்த மாதிரி எனிவே நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், டாடா அண்ட் பாய்.